ராஜி, இப்பதாண்டி உன்னை நினைச்சேன். நினைச்சதுமே வந்து நிக்கிறியே அழாத. இப்ப நீ எதுக்குமா அழற? நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். இந்த வீட்டுக்கு வரலான்னு நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லுங்க. நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேன். கணேச மில்லுக்கு வந்துட்டேன் கூடமா. நான் இங்க இருக்கலாமா? நீங்க போன்னு சொன்னா போயிடுறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுமா. அப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நீங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லிட்டு போறான். உன் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் மட்டும் உருகி உருகி லெட்டர் எழுதி கொடுத்துருக்க. நான் என்ன நினைச்சானோ அது உங்களுக்கு சொல்லாமலே புரியும்ல. வேற ஏதாவது சாப்பிடுறியா? சந்தோஷமா இருக்கு. நான் கிளம்புறேன். ஆமாடி ராஜி, நீ கோமதியும் கூட்டிட்டு வரியா? அவ வந்தா உங்க மகனுக்கு சும்மா இருப்பாவளா? அவனுக்கு எதுவும் சொல்ல மாட்டானுங்கம்மா. நீ கூட்டிட்டு வரியா? நீ கண்டிப்பா கூட்டிட்டு வாத்தா. ஏய் ராஜி வராடி. என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. நீ வாங்க வாங்க வாங்க. நீங்க பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அப்பா என்கிட்ட எப்படி இருக்கேன்னு கேட்டாரு. ஆ, நிஜமாதான். கண்ணு. என்ன யாராவது கேட்டாங்களா? உங்களுக்கு அங்க போகணும்னு ஆசை இல்லையா? நடக்கிற கதையா சொல்லுடி. இது நடக்குமா? அதுக்காக நம்ம வீட்டுக்கு அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டா வந்துட்டு தான் மறு வேலையே பாப்பாங்க அவங்க. அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா எவ்வளவு அசிங்கமாயிடும் நமக்கு. ஃபர்ஸ்ட் போய் உங்க அண்ணனுங்களை கூப்பிட்டு வாங்க. இதனால என்ன நடக்குமோ தெரியல.